தமிழக சட்டசபைக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல்ல தேர்தல் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பொது தேர்தல்ல 200 தொகுதிகள்ல டிஎம்கே வெற்றி பெறணும் அப்படிங்கிற இலக்க முன் வச்சு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வியூகத்தை வகுத்திருக்காரு. இதுக்காக டிஎம்கேல தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்கனவே அமைச்சிருக்காரு. இந்த குழுவுல கட்சியின் முதன்மை செயலாளர் அமைச்சர் KN நேரு, அமைப்பு செயலாளர் RS பாரதி, இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் தங்கம் தென்னரசு இடம்பெற்றிருக்காங்க. இந்த குழு டிஎம்கேல மேற்கொள்ள வேண்டிய சீரமைப்புகளை தலைமைக்கு தெரிவிச்சிட்டு வராங்க. அதன் அடிப்படையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராரு. அந்த வகையில தமிழ்நாடு முழுசுமே 234 தொகுதிகளிலுமே உள்ள வெற்றி வாய்ப்பு நிலவரங்களை சேகரிச்சு அதுல வீக்கான தொகுதிகளையும் பட்டியல் எடுத்து வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறப்பை வா அப்படிங்கிற தலைப்புல சட்டசபை தொகுதி வாரியா டிஎம்கேவினரை அண்ணா அறிவாலயத்துக்கு அழைச்சு விசாரிச்சுட்டு வராரு. தொகுதியை மறுபடியும் வலுவாக்குற வகையில பல ஆலோசனைகளை வழங்கிட்டு வராரு. இதுவரைக்குமே 70 தொகுதிகளுக்கும் அதிகமா ஆய்வு செஞ்சிருக்காரு. இதனுடைய அடுத்த கட்டமா வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட மண்டல அளவுல பொறுப்பாளர்களையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நியமிச்சிருக்காரு. அதுபடி சென்னைக்கு டிஎம்கே துணை பொதுச் செயலாளர் ராசாவும், தென் மண்டல தேர்தல் பொறுப்பாளரா கனிமொழி MP-யும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க. இவங்க முகவர்கள் கூட்டத்தை கூட்டி ஆலோசனைகளை வழங்கிட்டு வராங்க. இதை தொடர்ந்து இப்போ என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற பயிற்சி கூட்டத்தை மாமல்லபுரத்துல 28ஆம் தேதி நடத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. மாமல்லபுரம் பக்கத்துல பூஞ்சேரியில இருக்கிற நட்சத்திர ஹோட்டல்ல நடைபெற இந்த பயிற்சி கூட்டத்துல தமிழ்நாடு முழுவதிலுமே இருந்து டிஎம்கே மாவட்ட செயலாளர்கள், MP-க்கள், MLA-க்கள், தொகுதி பார்வையாளர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய நகரப்பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் இந்த பயிற்சி கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே டிஎம்கேவினுடைய வெற்றியை உறுதி செய்யற வகையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதுல கலந்துகிட்டு பேசுறாரு. இந்த கூட்டத்துக்கான முன்னேற்பாடுகளை காஞ்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் தாமோ அன்பரசன் முன்னின்று செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்ல உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.